ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நவராத்திரியின் 6ஆம் நாள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய அலங்காரம், பிரசாதம், மந்திரம், பூஜைக்கான பொருள் ஆகியவற்றை பற்றிய சிறப்பினை இந்த பதிவில் காணலாம். பெண் தெய்வங்களை போற்றி கொண்டாடும் நவராத்திரி காலத்தில் அம்பிகையை நாம் பலவிதமான வடிவங்களில் அலங்கரித்து வழிபடுகிறோம். நவராத்திரியின் 4, 5, 6 ஆகிய நாட்கள் பார்க்கடல் இருந்து தோன்றியதால் அலைமகள் என பெயர் பெற்ற மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள் ஆகும். இந்த நாட்கள் மகாலட்சுமியின் மந்திரங்களை சொல்லிவிட்டால் செல்வ வளம் பெருகும், கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நவராத்திரியின் 6ஆம் நாள் மகாலட்சுமியை எந்த வடிவில் வணங்க வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். தியான மந்திரம். நவராத்திரியின் 6ஆம் நாள் அம்பிகை சண்டிகா தேவி ரூபத்தில் வழிபடுபவர்கள் வழக்குகளில் வெற்றி உண்டாகும், பதவி உயர்வு கிடைக்கும், நோய் துயரங்கள் நீங்கும், வெளிநாடு தொடர்பான வேலைகள் கைகூடி வரும், ஜென்மாந்திர பாவங்கள் நீங்கும். மந்திரங்கள். நவதுர்க்கை வழிபாடு. நவராத்திரியின் 6ஆம் நாள் நவதுர்க்கையின் காத்தாயினி தேவி வழிபட வேண்டும். அவள் வாள், தாமரை, சக்கரம், சங்கு என ஏந்தி 4 திருக்கரங்களுடன் சிங்கத்தின் மீது பவனி வரும். இந்த தேவி பலம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாக விளங்கக்கூடியவள். இந்த தேவியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும். இந்த தேவி காத்தாயினி தேவியை வணங்கினால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி அதிலிருந்து வெளியே வருவார்கள். இந்த நாளில் பக்தர்கள் பல விரதம் இருந்து வழிபடுவதும் வழக்கம். அம்பிகைக்கு கிளி பச்சை நிறமும் வஸ்திரமும் ராகத்தில் நீலாம்பரி ராகத்தை கொண்டு பாடலை பாட வேண்டும். பிரசாதமாக ஆரஞ்சு பழமும் சுண்டல் வகையில் பச்சை பயிறு சுண்டலும் பிரசாதமாக அம்பிகைக்கு வைத்து படைக்க வேண்டும். நவராத்திரியின் 6ஆம் நாள் வழிபாடு. திதி சஷ்டி திதி. அலங்காரம் சண்டிகா தேவி. கோலம் தேவியின் திருநாமத்தை கடலை மாவினால் கோலமிட வேண்டும். மலர் செம்பருத்தி மலர் கொண்டு அம்பிகையை அர்ச்சனை செய்ய வேண்டும். இலை சந்தன இலை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரசாதமாக தேங்காய் சாதத்தை பிரசாதமாக வைத்து படைக்க வேண்டும். இந்த 3 நாட்களில் முதல் நாளில் மகாலட்சுமி தேவியாகவும், அடுத்த நாள் மோகினி அல்லது வைஷ்ணவி தேவியாகவும் அலைமகளை வழிபட்டோம். மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய இறுதி நாளாகிய நவராத்திரியின் 6ஆம் நாள் இன்று அம்பிகைக்கு என்ன அலங்காரம், என்ன நிறத்தில், என்ன பிரசாதம், பழங்கள், மலர்களை வைத்து அம்பிகைக்கு வழிபட வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அம்மனை என்ன மந்திரம் சொல்லி வழிபட்டால் மகாலட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நவராத்திரியின் நவதுர்க்கை வழிபாட்டில் 6ஆம் நாள் தேவிக்கு என்ன திருநாமம் என்பதை பற்றியும் இங்கே தெரிந்து கொள்ளலாம். நவராத்திரியின் வழிபாடு. நவராத்திரி 9 நாட்களும் துர்க்கையை பல்வேறு வடிவங்களில் வழிபடுவது பாரம்பரியமாக உள்ள வழக்கம். மலைமகள், அலைமகள், கலைமகள் என்ற வரிசையில் முப்பெரும் தேவியையும் நாம் வழிபடுவது உண்டு. முதல் 3 நாட்கள் மலைமகளாக துர்கா தேவி அல்லது பார்வதி தேவியை வழிபட வேண்டும்.
அடுத்த 3 நாட்கள் அலைமகளான செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்குரிய நாளாகும். மத்தியில் உள்ள 3 நாட்களும் முறையாக பக்தியுடன் நாம் வழிபட்டால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் மட்டுமின்றி அஷ்டலட்சுமி ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அன்பான சாய் சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அம்மனை வணங்கி வழிபட்டு அம்மனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நாம் பெறலாம். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.